டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இது நமக்கு வேண்டாம், விட்டுறலாம், வேறு ஏதாவது வேலையை பார்ப்போம், குவிட் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சா? இல்லை ஃபுல்லாக வந்து த்ரூ அவுட் வந்து நமக்கு மோட்டிவேஷனாகவே இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு டைம் வந்து எனக்கு என்னென்னா இது வேண்டாண்டா, நமக்கு இதுக்கெல்லாம் நமக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணேன். எப்போனா ஃபைனல் இயரில் தான் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபைனல் இயர் ஃபைனல் செம்மில் டிகிரி வாங்கிடுவோம்னு நினச்சிட்டு இருந்தபோது அரியர் விழுந்துருச்சு. டிகிரியே இல்லைன்னா நீ எப்படா வந்து டிஎன்பிசி எழுதுவ? டிகிரிக்கே நீ வந்து லாய்க்கு இல்லாமல் இருக்கே. அது C++. மேக்ஸு, நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு, மேக்ஸில் கூட லெட்டு புட்டு கன்சிடர் அக்கார்டிங் டு நல் ஹைப்போதிசிஸ் இதெல்லாம் வச்சு எழுதியாச்சு. இந்த C++ என்ன எழுதுறதுனே தெரில எனக்கு. ப்ரோக்ராமிங் நமக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராது. அப்போ அது போகவும் ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அரியர் ஒன்றும் புதுசு இல்லை, செகண்ட் இயர் வரைக்கும் அரியர் வச்சுருக்கேன். எப்படின்னா செமஸ்டர் அன்றைக்கி தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சு படிப்போம். அப்போ திடீர்னு புக்கை ஓப்பன் பண்ணி படிக்கும்போது ஆகா இவ்வளோ நல்ல விஷயம்லாம் புக்குக்குள்ளே இருக்கா, இந்த செம்மில் இப்போவே எழுதுனா நம்ம வந்து நல்லா பண்ண மாட்டோம், அரியர் வச்சு அடுத்த தடவை எழுதுனோம்னா தரமான சம்பவமாக இருக்கும், இதை நம்ம நல்லா பண்ணணும், சாதாரணமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரியர் வச்சுருவோம். அடுத்த செம் என்ன ஆகும்னா அந்த விட்ட பேப்பருக்கு மத்தியானமாக வந்துடும். அப்புறம் நம்ம பசங்கள்லாம் இருப்பாங்க, பங்கு மச்சா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பங்கு உனக்குமா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி வேணும்னே விட்ட முடியுமோ, எல்லாம் தெரியும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு பேப்பர் மதியானம் ஒரு பேப்பர்னு எழுதி அப்படி கிளியர் பண்ணேன். செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயர் போகும்போது. ஆனால் அந்த தேர்ட் இயரில் நல்ல ப்ரிப்பரேஷன், ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படிச்சிருக்கேன். அந்த நேரத்தில் அரியர் விழுவும் உடஞ்சு போயிடுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சொன்னாங்க சப்ளிமெண்ட்ரி எழுதணும்னு. பழனி ஆண்டவரில் பழனி லெவலில் முடிகிற விஷயத்துக்கு சப்ளிமெண்ட்ரி அப்ளை பண்ணி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் போய் அங்கே போயிட்டு அரியர் எழுதுனேன். 40 நாள் ப்ரிப்பரேஷன், ஒரே ஒரு C++ மட்டும். எப்படி இருந்திருக்கும், என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஆயிடுச்சு. நமக்கு இதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை, போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறமா அந்த அரியர் எக்ஸாம் எழுதிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வேண்டிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது, உனக்கு இதை தவிர வேறு என்ன தெரியும், போய் படி, அந்த எக்ஸாம் வேறு இந்த எக்ஸாம் வேறு, பெரிய பெரிய பிளே இதெல்லாம் இது ஒரு கேம் மாதிரி. டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பிளேயர்லாம் இருப்பாங்க, ஆனால் டக் அவுட் ஆகிட்டு வருவாங்க. அதுக்காக உங்களுக்கு விளையாட தெரியல நடத்துமா? அப்போ இது டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அது அறிவு சம்மந்தப்பட்டதில்லை, விடாமுயற்சி, உனக்குள்ளே இருக்கிற ஏக்கம், இது வேணும்னு நீ நினைக்கிறீல, உனக்கு கிடைக்கும்னு ஒரு வைப்ரேஷன் கிடச்சிது. அதோட வந்து படித்தேன். அதுக்கப்புறம் தான் அது டிஎன்பிசியில் அதுக்கப்புறம் விட்டுட்டு போகணும்னு நினச்சதே இல்லை. ஏன்னா படித்தாச்சு, இறங்கியாச்சு. இது புலிவாலை பிடிச்ச மாதிரி புளியை நம்ம அடிச்சாகணும். விட்டுட்டு போகணுங்கிற பேச்சுக்கே நம்ம இல்லை. நம்ம செய்கிற வேலைக்கெல்லாம் இந்த படிப்புக்கெல்லாம் சம்பளங்கிறது என்றைக்கு நம்ம ஜாயின் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் கிடைக்கும். அதை வாங்க வரைக்கும் நம்ம ஓயக்கூடாது. தேங்க்யூ.